இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் அக்னிவீர் இன்டேக் அப்படின்னு சொல்லி அக்னிபாத் ஸ்கீமில் இருந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஜூன் டு 15 ஜூன் இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நடக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் இடைவெளி இருக்குது. ஆல்மோஸ்ட் 60 to 75 டேஸ் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருந்துலாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை. அவங்க இதில் காஷன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் நடக்கும். கம்ப்ளீட்டாக 100% மெரிட்டில் தான் எடுப்பாங்க. எந்த பிரைபோ எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே வர முடியாது, ஜாப் வர முடியாது. பியூர் மெரிட்டில் தான் எடுப்போம் அப்படின்ட்டு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிளாஸ் 10th முடிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் பாஸ் வந்து 45% வந்து 5 சப்ஜெக்டில் சேர்த்து நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் நீங்கள் 33% வந்து பாஸ் மார்க் எடுத்துருக்கணும். ஆவரேஜாக எல்லாருமே அப்படி தான் எடுத்திருப்போம். பேசிக் ரெக்குயர்மெண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிரைவர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸில் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17.5 வயசு, 17 வயசில் இருந்து 22 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் டெக்னிக்கல் லைனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க. 10 + 2 முடிச்சிருக்கணும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எதுனா சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து 50% மார்க் இருந்தால் போதும். இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். அதே நேரம் வந்து ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் வந்து எனி ரிகாக்னைஸ்ட் ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு ஆர் சென்ட்ரல் எஜுகேஷன் போர்டில் முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து ஐடிஐ கோர்ஸ் வந்து நீங்கள் 1 இயர் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது என்எஸ்கியூஎஃப் லெவல் 4 ஆர் எபோவில் வந்து நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். இது வந்து அடுத்த கேட்டகரி. 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வொக்கேஷ்னல் கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுலேயும் வந்து வித் நான் வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் அதாவது ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும். அதில் லிஸ்ட் ஆஃப் வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனியர் செகண்டரி லெவல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ், ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் வொக்கேஷ்னல் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரெனியூவபிள் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இது வந்து நீங்கள் இருக்கும். அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அடுத்து இன்னொரு கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்துருக்கணும். அதில் 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும். இல்லைன்னா மினிமம் 40% வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துருக்கணும். அதோடு சேர்த்து 2 இயர்ஸ் வந்து ஐடிஐயில் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது இல்லைன்னா 2 or 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். என்னென்ன ஸ்ட்ரீம்லின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும். ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து கீழே இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸும் இன்க்ளூட் ஆகுது. டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அசிஸ்டன்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக் கம் ஆப்ரேட்டர், எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், வெசல் நேவிகேட்டர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்துருக்கணும். மினிமம் வந்து நீங்கள் 60% மார்க் வந்து எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50% மார்க் வந்து
நீங்கள் எடுத்துருக்கணும். 50% வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், புக் கீப்பிங் இதுலெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இது எல்லாத்துக்குமே அப் டு 22 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனில் நீங்கள் 10th பாஸ் ஆனால் போதும். மினிமம் 33% வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதிலே இன்னொன்று கொடுக்குறாங்க, நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாலும் இந்த போஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது எடுக்கலாம். அதுலேயும் 33% வந்து 5 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எடுத்திருந்தா போதும். சேம் ஏஜ் லிமிட் 22 வந்து மேக்ஸிமம். இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம், நம்ம அதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த 3 ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த அக்னிவீர் ஜென்ரல் வந்து ஆல் ஆர்ம்ஸ், அக்னிவீர், டிடிஎன் இதில் வந்து ஆல் ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 166 சென்டிமீட்டர் வந்து மினிமம் இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அக்னிவீர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அண்டு மினிமம் செஸ்ட்டு வந்து இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து 77 சென்டிமீட்டர்ஸ் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனோட இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்டு வெயிட்டும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உங்கள் வெயிட் கேட்டகரி எப்போ வருதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஏஜ் லிமிட் 17 to 20, 20+ இருக்கிறவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருக்கிறீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம மேலே பார்த்தோம்ல, ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்லாம் இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கூட குறைச்சல் வந்து நீங்கள் இந்த மாதிரி, அதாவது கம்மியாக நீங்கள் 166னால் ஒரு 164 இருந்தாலுமே எடுத்துக்குவாங்க. அது வந்து ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கலாம். செஸ்ட்டு வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். வெயிட் வந்து 5 கிலோகிராம்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸ்பெஷல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ட்ரைப் ஏரியாஸ்லேருந்து வர ட்ரைபல்ஸ்க்கு வந்து 162 இருந்தாலே போதும். செஸ்ட் வந்து 77, மினிமம் வெயிட் வந்து 47.2 இருந்தாலே அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 18 வயசில் உள்ளே போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் 18 வயசில் போயிட்டு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் 4 இயர்ஸ் ஆஃப்டர் நீங்கள் வரும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி 10 lakhs வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே உங்களோட மந்த்லி சேலரியிலேருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிடக்ஷன் பண்ணி 4 இயர்ஸ் முடியும் போது 10 lakhs வந்து உங்களுக்கு வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் இண்டியன் ஆர்மி அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த அக்னிவீர் ரிலேட்டடான ஜாப்ஸு. அதில் நீங்கள் உள்ளே போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, மார்க்ஸ் எவ்வளோ, அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கட்டிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு நடக்கும். நீங்கள் அது டைரெக்டாக எக்ஸாம் ஹால் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையானதோ, மெயினானது என்னவோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து உங்கள் ஏஜில் உங்கள் கூட படிக்கிற பசங்க, நிறைய பேருக்கு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியலினாலும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு, மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறதே தெரியறதில்ல. அதனால் அவங்க அப்ளை பண்ணாமே இருந்துடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் ஒர்க்கு நீங்கள் பார்த்துட்டு மந்த்லி 15,000 20,000 வாங்கிட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஒரு ஒரு உங்களுக்கு சேவிங்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் போயிட்டு நீங்கள் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதே நேரம் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு 10 lakhs வந்து கையிலையும் கிடைக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 25, 24, 25, 26 அந்த டைம்லேயே நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டோட வெளியே வரலாம். அதை வச்சு நீங்கள் நிறையா ஜாப்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு ஜாப் எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.